தமிழக அரசு எதிர்காலத்தில் திவாலா கூட வாய்ப்பு இருக்கா? ஆமாங்க, இலவச திட்டங்கள்னால தமிழக அரசுக்கு ஏற்கனவே அதிகப்படியான கடன் சுமை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சி செய்யக்கூடிய திமுகவாக இருந்தாலும் சரி, அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவசங்கள் நிறையா வழங்கும்னு சொல்லக்கூட அதிமுகவாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் வழங்கக்கூடிய இலவச திட்டங்கள் தமிழகத்துக்கு தேவையில்லாத கடன் சுமையை தான் ஏற்படுத்துது. ஏற்கனவே தமிழக அரசின் கடன் தொகையானது அதிகபட்சமாக கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. அதற்கு வட்டி மட்டுமே தமிழக அரசு மிக அதிக அளவில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு அதாவது தமிழக அரசு வெறும் 13% மட்டும் தான் டெவலப் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஓவராலாக இந்தியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22% மேலே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் தேவையில்லாத நலத்திட்டங்களான மகளிர் உதவித்தொகை, இலவச பேருந்து ஆகிய திட்டங்களால தமிழக அரசுக்கு தேவையில்லாத நிதி சுமை தான் ஏற்படுது. இலவசங்களுக்கான பணத்தை தமிழக அரசு மக்கள்கிட்ட தான் நேரடியாக வரியாக வசூல் பண்ணி செயல்படுத்துவாங்க. இது மக்கள் மேலே தான் தேவையில்லாத வரி சுமை ஏற்படுத்தும். இதனால் திட்டங்கள் சென்றடைய வேண்டிய ஒழுங்கு திட்டங்கள் சரியான திட்டங்கள் சென்றடையாது. அதே நேரத்தில் தேவையில்லாத பண சுமையும் தமிழகத்தோட எதிர்காலத்தையும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக்கும். நன்றி, வணக்கம்.